ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம். அப்போ புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்துவனை குணமாக்குறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 8 வருஷம் வியாதியின் படுக்கை, 8 வருஷம் படுக்கையின் மேலே இருக்கிற ஒரு மனிதன், 8 வருஷம் திமிர்வாதம் உள்ளவனாய் இருக்கிற ஒரு மனுஷன், 8 வருஷமாய் வேதனைகளையும் பாடுகளையும் அனுபவிக்கிற ஒரு மனுஷன். பேதுரு அவனை பார்த்து, இயேசு கிறிஸ்துவனை குணமாக்குகிறார், இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அந்த இடத்துல சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் உயர்த்தெழுந்த வல்லமையை குறித்து சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமையை குறித்து சொல்லுகிறார். அது மாத்திரம் சொல்லி அவர் சொல்லுகிற வார்த்தை, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்து நீயே போட்டுக்கொள் என்றார். இதுல ஐனேயாவுடைய விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். அவன் உடனே எழுந்திருந்தான். இயேசுவின் வல்லமையும் ஐனேயாவின் விசுவாசமும் சேரும் பொழுது அந்த இடத்துல அற்புதம் நடந்தது. இன்னைக்கு நீங்க எந்த பிரச்சனைக்குள்ள இருந்தாலோ, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள இருந்தாலோ, எப்படிப்பட்ட வியாதியின் படுக்கையில இருந்தாலோ, இல்லை ஏதோ நெருக்கடியின் சூழ்நிலை நடந்தாலும், இயேசு என்ற நாமத்தினாலும் உங்கள் விசுவாசத்தினாலுமே உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நம்முடைய இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, அவருடைய நாமத்தின் வல்லமையை அறிந்தவர்களாய் அவருடைய நாமத்தை சொல்லி நீங்க இன்னைக்கு இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்க என்று சொல்லுங்க. இன்னைக்கு உங்கள் விசுவாசம் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே அந்த அற்புதங்கள் நடக்கும். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே எதிர்பார்த்த நன்மைகள் வரும். இயேசுவின் நாமத்தினாலே தடைக்கற்கள் மாறும். இயேசுவின் நாமம் மகத்துவமான நாமம். அந்த நாமத்தை சொல்லி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைங்க. இன்னைக்கு உங்க சூழ்நிலைகள் மாறும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் நான்